ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இரணியம்மன் கோவில். ஆமா, நம்ம எங்க போறோம்? சர்ப்ரைஸ். ஓகே மக்களே, அப்படியே எல்லாரும் வந்துட்டு எங்க vlog ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நாங்க எங்க போறோம்ன்றது எங்களுக்கே தெரியாது, போற வழியில சொல்றோம். அதேதான். அவ்வளவுதான். அதுல கேலரி அதிகம், அது எனக்கு தெரியும். அந்த கெஃபீன் கண்டென்ட் இருக்குல்ல, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னாரு. புல்லு சிவப்பு மாடு. இறங்கிட்டாரா பாதிலே? விக்கி வந்து இருட்டில் ஒருவன். ஆமா, அவர் வந்து சித்தார்த் அபிமன்யு இருட்டிலேயே வாழ்வாரு. சரி, இப்போ நம்ம எங்க போறோம் ஃபர்ஸ்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் டின்னர் ஸ்டாப்பு. நம்ம கார்ல இப்ப பாத்தீங்கன்னா 87% சார்ஜ் இருக்கு. 252 கிலோமீட்டர் போலான்னு காட்டுது. நம்ம போக வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் டின்னர் ஸ்டாப் வந்து விழுப்புரம், விச் இஸ் 127 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் இயர். போயிட்டு காரை சார்ஜ் போட்டு லைட்டா கட்டிங் சாயா வித் டின்னரை முடிச்சிட்டோம்னா கார் வந்து சார்ஜ் ஆயிடும், போயிட்டே இருக்கலாம். பேருந்து முனையம். முனையம்னா என்னன்னு சொல்லுங்க விக்கி. உங்க தமிழ் ஆர்வம் ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொன்னாரு? முனையம்க்கு முனையில இருக்கிறதான்னு கேக்குறேன். சோ முனையம்னா டெர்மினஸ். ஃபர்ஸ்ட் டெர்மினல், ஏர்போர்ட்ல இருக்கிற டெர்மினஸ். பன்னாட்டு முனையம், உள்நாட்டு முனையம் அப்படின்லாம். டெர்மினல்னா முனையம் தானா? ஆமா. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன ஏரியா இது? இது வந்து அதான் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிருக்கோம். டைம் வந்துட்டு இப்போ கரெக்டா 8:47 PM. இன்னும் டெசிஷன் டுவர்ட்ஸ் டெஸ்டினேஷன் டிசைடே ஆகல. இப்போ நாங்க பிளான் பண்ணிருக்கிறது ஜேர்னி மட்டும் தான். ஸோ டெஸ்டினேஷன் என்னன்றத நம்ம போகும்போது மேப் எந்த பக்கம் காட்டுதோ அந்த பக்கம் போயிட்டே இருப்போம். மேப் எந்த பக்கம் போடுறோமோ அந்த பக்கம் தான் காட்டும். நோ யூ ஆர் ராங். மேப் ஜெனரலா காட்டும். இந்த ஹைவே எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் போகும். அப்படி சொல்லு சார். அடுத்த சேனல்ல தான் நம்ம காப்பி அடிக்க கூடாது, புதுசா எதனா கண்டுபிடிங்க. எல்லாரும் பண்றது காப்பி தான். அப்புறம் என்ன லொல்லு கோயம்புத்தூர் போறாங்கன்னா கோயம்புத்தூருங்களா? இப்ப நம்ம கோயம்புத்தூருங்களா போறோம்? அந்த பக்கத்துல மேப் போட்டிருக்கோம். இல்ல இப்போதைக்கு விழுப்புரம் தான் போட்டிருக்கோம். சார்ஜ் போடுற இடத்துக்கு போட்டிருக்கோம். கரெக்ட். சரி, நாங்க இப்படியே வந்துட்டு போய் சார்ஜ் போடுற இடத்துல வந்துட்டு எங்க போகலாம் அப்படின்றது திரும்ப ஒரு டிஸ்கஷன் மீட்டிங்கை போட்டு இந்த ஆஃபீஸ் டெர்மினாலஜி எல்லாம் இங்க இந்த இடத்தோட மறந்துடலாம். ஓகே, கூடி பேசிட்டு திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மீட்டிங் வந்து ஆஃபீஸ் டெர்மினாலஜி ஆயிடுச்சு. லீவ் போட்டா மேனேஜர் கேட்பாங்க, பட் மேனேஜரே தூக்கி ட்ரிப்ல போட்டா எவன் கேட்பான்? இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பேசுறப்போ க்ளோஸ்அப்ல வரணும். ஏன்னா அங்க லைட் இல்லையா? பேட்மேன் இருட்டுல தான் சார் இருக்கணும். அவர் இருப்பாரு சார், நீங்க இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பா வந்துட்டு விக்ரவாண்டியில இருக்க இன்னும் ஹோட்டல் பட்டுக்கோட்டை மெஸ்ல வந்துட்டு இந்த டேபிள் ஆடுது வேற. அங்க வந்துட்டு சாப்பிட உட்காந்துருக்கோம். ஆமா, நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்க? சட்டி சோறு ஏதோ சொன்னாங்க. ஜட்டி சோறு. அவர் ஜட்டி சோறு அவர் வந்து சட்டி சோறு சொல்லியிருக்காரு. நான் கறி தோசை சொல்லியிருக்கேன். சாந்தகுமார் வந்துட்டு ரோசை சொல்லியிருக்காரு. பிளெயின் தோசை, சாரி முட்டை தோசை. ரோசை அப்படிதான். அப்போ மோசைன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த ஸ்டாப்பிங் சேலம். எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்? நண்பர்களே, ஏங்க சேலத்துக்கு வாங்குங்க, பட்டுக்கோட்டைக்கு வாங்குங்க. சர்பத் கோட்டை அது பட்டா ஈரக்கொண்டைக்கு வாங்குங்க. எப்படி இருக்கு பாருங்க. வீடியோக்குள்ள வீடியோ. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? குட் ப்ரோ. சட்டி சோறு நல்லா இருக்கான்.
அடுத்து வந்துட்டு கறி தோசை வரும், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. முட்டை தோசை. நன்றி. இதுதான் எனக்கு வந்து கறி தோசை. ஒரு வாய் ஆல்ரெடி ஒரு வாய் ஆல்ரெடி விட்டு என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவும் சொல்ல விரும்பல, அப்படியே விட்டுறலாம். வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம்னு யோசிக்கிறீங்க? ஆமா, நம்மளும் முட்டை தோசையை வாங்கிருக்கலாமோ. ஓகே, இப்போ வந்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏறி இருக்குன்னா 22%. 96%. நம்ம போகும்போது 51. சார்ஜ் போட்டாச்சு. திரும்ப நாங்கள் இங்கே விழுப்புரத்துல இருந்து கிளம்ப போகிறோம். அடுத்த ஸ்டாப் சேலம். ஸோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் தாண்டி ஒரு இடத்துல வரப்போ காரில் சார்ஜ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால பக்கத்தில் இருக்க ஒரு பிபி பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்தா அதுவும் ஃபால்ட்டில் இருக்குது. ஸோ அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு தான் சாந்தகுமார் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனால் ஒர்க் ஆகலை, இப்போ வரல. ஸோ மக்களே, ஒரு வழியாக வேறு ஒரு இவி சார்ஜிங் ஜோனை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த மிஷினில் வந்துட்டு காரை கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு போயிடுச்சு. ஏன்னா இது ஏதோ ஜென்டாரி அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதில் போட்டு ஆப்பில் வந்துட்டு ப்ரீ புக் பண்ணால் தான் சார்ஜ் போட முடியுன்ற சுச்சுவேஷன் வந்துட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு வழியாக சார்ஜை போட்டு திரும்ப ட்ரிப்பை ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் மக்களே. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்றதை விட அடுத்து எங்கே சார்ஜ் ஸ்டேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு வந்துட்டு பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த ஸ்டேஷனில் சந்திப்போம். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.